நெல்லையில் அதிக அளவு ஊட்டச்சத்து மாத்திரைகளை சாப்பிட்டதால் மாணவி உயிரிழந்த நிலையில் இந்த மாத்திரைகள் பள்ளி சிறுவர்களுக்கு மிகவும் அவசியமானது என்றும் ஆசிரியர்கள் சுகாதாரத்துறை பணியாளர்கள் கண்காணிக்க வேண்டும் எனவும் மூத்த மருத்துவர் குகானந்தம் தெரிவிக்கிறார். நமது செய்தியாளர் சுகன்யாவிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இந்த அயன் ஃபோலிக் மாத்திரைகள் அவசியம்தானா? அது எந்த அளவுக்கு அவசியம்? அதை ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் மிக மிக முக்கியம். மக்களுடைய வளர்ச்சியை, சுகாதார வளர்ச்சிக்கு அது மிகவும் அவசியமானது. நோய் எதிர்ப்பு சக்தி அது ஏற்படுத்தக்கூடியது. அதே மாதிரி அவங்களுக்கு நல்ல மூளை வளர்ச்சியையும் நரம்பு மண்டலத்தினுடைய வளர்ச்சியும் செயல்பாடுகளையும் கொடுக்கும். இந்த சத்து குறைவாக இருக்கிறவங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க முடியாது, நல்ல சிந்தனை இருக்க முடியாது, நல்லா படிக்க முடியாது பிள்ளைங்களால. அப்புறம் அவங்களுடைய வளர்ச்சியும் ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதனால் அது மிக முக்கியமான மாத்திரை. இந்த மாத்திரை அதிகமாக எடுத்துக்கினா என்ற கொஸ்டின் எப்போ வருதுன்னா, தேசிய அயன் பிளஸ் திட்டத்தின்படி இந்த மாத்திரைகள் மாணவர்களுக்கு டைரக்ட்லி அப்சர்வ்டாக கொடுக்கணும். இந்த மாத்திரைகளை மொத்தமாக கொடுத்துட்டா பிள்ளைங்க விளையாட்டாக சாப்பிட்ருக்காங்க. இந்த அயன் டேப்லெட் அதிகமான அளவில் ஒரு 20 மாத்திரை 30 மாத்திரை ஒன்றா சாப்பிட்டா அயன் டாக்ஸிட்டி குழந்தைங்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் செஞ்சுருக்கலாம். அது தவறாக நடந்திருக்கு. ஆனால் என்னன்னா, மருத்துவத்துறையிலும் சரி, சுகாதாரத்துறையும் அங்கே இருக்க ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர் டீச்சர்ஸ் இந்த திட்டத்தை டைரக்ட்லி அப்சர்வ்டாக ஒவ்வொரு குழந்தையும் கூப்பிட்டு மாத்திரைகளை கொடுக்கணும். இந்த மாத்திரை மிக மிக அவசியமானது. தேசிய அளவில் தமிழ்நாடு அயன் டிஃபிஷியன்சியில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதை சரி பண்ணணும்னா இந்த திட்டத்தை சரியாக செய்யணும். உதாரணத்துக்கு இந்த தேசிய அயன் பிளஸ் திட்டத்தின் பிரகாரம் பிறந்த குழந்தை 6 மாத குழந்தைலேருந்து 5 வயது வரலும் குழந்தைங்களுக்கு 20 மில்லிகிராம் எலிமெண்டல் அயனும் 200 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் சிரப் கொடுக்கணும். வாரத்துக்கு 2 தடவை கொடுக்கணும். கொடுத்தா அந்த குழந்தைங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதே 6 வயசு 10 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு 45 மில்லிகிராம் எலிமெண்டல் அயனும் 100 மில்லிகிராம் ஃபோலிக் ஆசிட் 100 மைக்ரோகிராம் கொடுக்கணும். அதே மாதிரி 10லிருந்து 19 வயசுக்குள்ள இருக்க இளைஞர்கள் மத்தியில் இவர்களுக்கு 100 மில்லிகிராம் அயன் எலிமெண்டல் அயன் கொடுக்கணும். 500 மில்லிகிராம் மைக்ரோ லெவலில் மைக்ரோகிராம் ஃபோலிக் ஆசிட் கொடுக்கணும். இதே வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாக நல்லது. இந்த வாரத்துக்கு கொடுக்கறது பதிலாக அவங்க ஒரே நேரத்தில் சாப்பிட்டா இப்படி வருது. அந்த வாரத்துக்கு கொடுக்குற மாத்திரை 1-2 சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. நிறைய சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு பிரச்சனை வரும். சின்ன சின்ன டோசேஜ்ல கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10 50ன்ற இடத்துல ஒரு 10 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா கூட என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கு? இல்ல 10ன்றது கூட கொஞ்சம் அதிகம். 10ன்றது கூட உங்களுக்கு வாந்தி, வயிற்று வலியெல்லாம் வரும். மலம் கழிக்கும் போது கருப்பா போகும், ரத்த கசிவெல்லாம் ஏற்படும். இது கரெக்டா 1-2 அதிகமான ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடும்போது பிரச்சனை வராது. இந்த மாத்திரையில தவறே என்னதுன்னா அந்த குழந்தைகிட்ட கையில கொடுத்தது தான் தவறா போச்சு. என்னென்ன மாதிரியான விதிமுறைகளை பள்ளிகள்ல இந்த மாதிரியான மாத்திரைகளை கொடுக்கும்போது கடைபிடிக்கணும்? என்ன மாதிரியான விழிப்புணர்வு மாணவர்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும்? உங்க பள்ளிகளுடைய அருகாமையில் உள்ள சுகாதார மையங்களுக்கு டாக்டர்களை வச்சுட்டு, களப்பணியாளர்களை வச்சு மாணவர்கள் மத்தியில் பேசணும், டீச்சர்கள் மத்தியில் பேசணும். இது பற்றி சரியான புரிதலை தலைமை ஆசிரியர் டீச்சர்ஸ்களுக்கு கொடுத்துட்டு, ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியரும் இந்த மாத்திரைகளை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அட்டைகள்லாம் கொடுக்கலாம். மாத்திரை எடுத்துக்கிற அட்டைகள், அதை பற்றிய தகவல்களை சொல்லக்கூடிய அட்டைகளையும் அவங்களுக்கு கொடுத்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும். முக்கியமாக இதை செயல்படுத்த வேண்டியது சுகாதாரத்துறை களப்பணியாளர்களும் ஆசிரியர்களும் தான் முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது.